MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். மூல நட்சத்திரக்காரர்களுடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்சர்வேஷன், ரொம்ப ஆன்மீக எண்ணங்கள், அது ரொம்ப தெய்வீகமான மனப்பான்மை, மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்தல், இது மாதிரியான தியாக சிந்தனைகள் கொண்டவர்கள் என்றால் அது அவர்கள்தான். அப்படி இனிமையாக ஒரு கோவத்தை கூட ஒரு இனிமையான விஷயத்துல அவங்க வந்து வெளிக்காட்டக்கூடியவர்கள் என்று சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தாங்க. குரு என்றாலே வந்து பெரிய ஒரு தியாகத்தன்மை கொண்டவர்கள் என்று சொல்லலாம். அதே மாதிரி அவங்க எப்போதுமே பார்க்கும்போது சுத்தமாகவும் ரொம்ப அட்ராக்ஷனாகவும் இருப்பாங்க. அவங்களே ஒரு கூட்டத்தில் அவங்க தனியாகவும் தெரியக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து வரக்கூடிய மனைவியோ அல்லது கணவரோ நல்ல அறிவாளியாக இருப்பாங்க. அந்த அறிவு தான் பிரச்சனையே. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுடைய குணநலங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சரிங்க, தனுசு ராசி அப்படின்னு மாதிரி நினைவுக்கு வர்றது பார்த்தீங்கன்னாலே வில்லு, அம்பு, இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த நட்சத்திரம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசியில் இருப்பவர்கள் என்று பார்க்கும்போது மூலம் 1ஆம் பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4ஆம் பாதம், அதாவது 4 பாதமும் கொண்டவர்கள். மூல நட்சத்திரம் ஃபுல்லாகவே தனுசு ராசியில் தான் விழும். அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூராடம். அந்த நட்சத்திரத்திலேயே 1, 2, 3, 4 இந்த 4 பாதங்களும் அதில் இருக்குங்க. அடுத்து உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில தாங்க இருக்காங்க. சரி, இந்த நட்சத்திரங்கள் கொண்டவர்கள் தனுசு ராசியில பிறந்தவர்கள் என்று சொல்லலாங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தாங்க. சரி, இதுலயே தெரியும் நிறைய விஷயங்கள் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. குரு என்றாலே வந்து பெரிய ஒரு தியாகத்தன்மை கொண்டவர்கள் என்று சொல்லலாம். மற்றவர்களை ஏற்றி விட்டு அழகு பார்த்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கான் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆகிட்டான், ஏன் ஸ்டூடெண்ட் என்று ஒரு சுயநலம் இல்லாத ஒரு நபர் என்றால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் என்று சொல்லலாம். மற்றவர்களுக்கு தானாகவே போய் விரும்பி சென்று போயிட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர் என்றாலும் தனுசு ராசியை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்க. சரிங்க, ஒவ்வொரு நட்சத்திரனுடைய ஸ்பெஷல் விஷயங்களும் பார்க்கலாங்க. அதுவும் மூல நட்சத்திரக்காரங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது கேதுவுடைய நட்சத்திரத்தை கொண்டதுங்க. அதாவது கேதுவுடைய நட்சத்திரம் என்று சொல்வார்கள். சரிங்க, இந்த மூல நட்சத்திரக்காரங்கள் பொதுவாகவே இந்த தனுசு ராசியில சில விஷயங்கள் சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் வந்து ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம்ன்ற ஒரு விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இது ஒரு தப்பான ஒரு கருத்து. ஏன்னா ஆண்கள் எல்லாம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் பெரிய ஆளா வருவாங்க. பெண் நட்சத்திரங்கள், அதாவது பெண்ணாக பிறந்து மூல நட்சத்திரத்தில் இருக்கவங்களாம் வந்து மூளையில் முடங்குவார்கள்னா நிறைய பேர் தப்பான ஒரு விஷயத்த வந்து கொண்டிருக்காங்க. இதனுடைய அர்த்தத்தை வந்து இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஆணி மூலம் அரசாலும், கன்னி மூலம் நிர்மூலம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம்ன்றது மருவி வந்தது. ஆணி மாசத்தில் பிறக்கக்கூடிய அந்த வரக்கூடிய மூல நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அது மாதிரி திதியில வரனா ரொம்ப சிறப்பானதாக இருக்கின்றது. இது ஒரு செயலை செய்வதற்காகத்தான் தவிர மற்றபடி வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஆண்கள் வந்து பெரிய ஆளு அப்படின்றதுலாம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னி மூலம் நிர்மூலம்ன்றது, கன்னின்றது புரட்டாசி மாசத்தை குறிக்கக்கூடியது. அதாவது சூரியன் கன்னி ராசியில் வரும்பொழுது இது இப்போ இருக்கு இல்லைங்களா, புரட்டாசி மாதத்துல சூரியன் எங்க இருக்கு, கன்னி வீட்டில தான் இருக்கு. ஸோ அப்படின்னும் பொழுது அந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதியில வரும். ஸோ அஷ்டமி நவமி ஆகாது என்று சொல்லுவாங்கனால அந்த நட்சத்திரத்தில் ஒரு சுப காரியத்தை செய்யாதீர்கள் என்று தான் சொல்லியிருக்காங்களே தவிர இது வந்து ஒரு பெண் பார்ப்பதற்கோ அல்லது பொருத்தம் பார்ப்பதற்கோ நிச்சயமாக கிடையாதுன்னு நான் சொல்லுவேங்க. சரிங்க, இதில் வந்து இப்போ ஒரு நட்சத்திரோடைய கேரக்டர் சொல்லும்போது இந்த மூல நட்சத்திரக்காரர்களுடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்சர்வேஷன், ரொம்ப ஆன்மீக எண்ணங்கள், அது ரொம்ப தெய்வீகமான மனப்பான்மை, மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்தல், இது மாதிரியான தியாக சிந்தனைகள் கொண்டவர்கள் என்றால் அது அவர்கள் தான். ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க, கரெக்டாக இருக்கணும்ன்ற நினைப்பாங்க. ரொம்ப ஹானஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் என்றாலும் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்துங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்கு இது எல்லாமே பொருந்தும். இது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாகவே பொருந்தும்ன்ற ஒரு விஷயம் தாங்க. அடுத்தபடியாக என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில், அதாவது 1, 2, 3, 4 பாதங்கள் அங்கே இருக்கு. சரிங்க, அந்த புராண நட்சத்திரத்துல அதிபதி யாரு, சுக்கிர பகவான். இவங்களுக்கு எப்படினாலே மக்கள் தொடர்பு ரொம்ப அதிகமா இருக்கும். நிறைய பேர் அழகாக போய் பேசுவாங்க. அவங்களுடைய வாய்ஸே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் சொல்லலாம். அப்படியே இனிமையாக ஒரு கோவத்தை கூட ஒரு இனிமையான விஷயத்துல அவங்க வந்து வெளிக்காட்டக்கூடியவர்கள் என்று சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெரி கான்ஃபிடென்ஷியலான பர்சனும் சொல்லலாம் புராண நட்சத்திரக்காரங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து இந்த ஆடை அணிகலன்கள், இந்த பியூட்டிஷியன், பார்லர்லாம் வச்சுருக்கவங்களாம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்க அதிகமாகவே இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலைத்துறை என்று சொல்லக்கூடிய இந்த கலைஞர்கள், சின்ன திரை, பெரிய திரை இதிலெல்லாம் வளம் செய்யக்கூடியவர்களும் அதிகமாகவே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய தொழில் கூட வந்து பார்த்திங்கன்னா
மூவி இந்த லைனில் இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள்லாம் வந்து அழகாக ஒருத்தர்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணணும்னா அவங்கள அனுப்பலாம். அழகாக கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பியூட்டிஷியன்ஸ் மட்டும் கிடையாதுங்க, வீடை அழகாக அலங்கரிக்கக்கூடியவர்கள் சொல்லலாம். ப்ரெசன்டேஷன் ரொம்ப அருமையாகவே அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க எப்போதுமே பார்க்கும்போது சுத்தமாகவும் ரொம்ப அட்ராக்ஷனாகவும் இருப்பாங்க. அவங்களே ஒரு கூட்டத்தில் அவங்க தனியாகவும் தெரியக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. சரிங்களா? சரி, இவங்களுக்கு என்ன மாதிரியான சில மைனஸ் அப்படின்லாம் பார்க்கும்போது ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயங்கள் தாங்க. ரொம்ப கோவப்படுறது, வீட்டுக்காட்ட போய் சண்டை போடுறது, சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நிறையவே இவங்களுக்கு வரும். ஸோ வந்து சொல்லுவாங்களே, கோவப்பட்டே பாதி வாழ்க்கை போயிடுச்சுன மாதிரி இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் செஞ்சீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதுவும் நல்ல பொருத்தம் பார்த்து பண்ணும்போது இன்னும் மேலும் சிறப்புன்னு சொல்லலாம். சரி, என்னடா அது குறைய சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. சின்னது கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் அங்கே இருக்குது. ஸோ உத்திராடம் யார்? சூரிய பகவான். ஸோ சூரியன் எப்படிப்பட்டவர் உங்களுக்கே தெரியும். ஒரு அதிகாரத்தன்மை உள்ளவர்களிடம் மிடுக்காக நடப்பவர்கள் என்று சொல்லலாம். ஒரு தோரணையே அருமையாக இருக்கும். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்கள்ல, அது அவர்களுக்கு மிக அருமையாகவே பொருந்தும் சொல்லலாம். அதாவது எப்படின்னா ஒரு MBA படித்தவங்களா இருப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கம்பெனி எங்கேயா எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கவுண்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பேங்கிங் செக்டர், அதே மாதிரி வந்து அதில் ஒரு பெரிய மேனேஜராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பேங்க் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் இந்த தனுசு ராசியில் வருவதற்கு அதிகமானது. ஃபினான்ஷியல், சிட் ஃபண்ட்ஸ், இது மாதிரியான விஷயங்கள், ஈவன் நகைக்கடையிலலாம் கூட பெரிய அட்மினாக ஒரு பெரிய மேனேஜராக கூட இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இது மட்டுமா அப்படின்னு பார்க்குறச்ச அந்த ராசி அதிபதியே வந்து குரு பகவானால ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. அது சொல்லுவாங்களே ஸ்ட்ரிக்ட் அப்படின்னாலே இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப பொருந்தும். அதே மாதிரி ரொம்ப நியாயமாகவும் இருக்கக்கூடியவர்கள், நேர்மையாக சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நல்ல ஒரு அனலிட்டிக்கலான ஒரு பர்சன் சொல்லிட்டே இருக்கலாம். காலபுருஷ தத்துவப்படி பார்க்கும்பொழுது இந்த ராசி பாகிஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உயர்வான சிந்தனைகள், இந்த சின்ன புத்திகள்லாம் அவங்களுக்கு இருக்காது. அது மாதிரி ரொம்ப நல்ல ஒரு ஒரு ராசி என்று சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து வரக்கூடிய மனைவியோ அல்லது கணவரோ நல்ல அறிவாளியாக இருப்பாங்க. அந்த அறிவு தான் பிரச்சனையே. யாராவது ஒரு குடும்பத்தில் 2 பேருமே அறிவாளியாக இருந்தாலும் பிரச்சனை தாங்க. ஏன்னா நான் இது கரெக்டாக இருக்கும், இன்னும் 2 பேர் ஆனால் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அந்த 2 அறிவுகளும் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சியும் எதிர்நோக்கலாம். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்குறச்ச முக்கியமானது பொதுவாக உங்களுடைய வீட்டாதிபதியே குரு பகவான் தான். ஸோ குருவை வந்து பிடிச்சிக்குங்க. குரு என்றாலே இதெல்லாம் யாரெல்லாம் கூடியும் நம்ம ஆசிரியர் கூட தான் குரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம்னா சித்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ராமகிருஷ்ணர், அதே மாதிரி விவேகானந்தர், அது மாதிரி ராகவேந்திரா, ஷிரடி பாபா, இது மாதிரியான குருமார்கள்லாம் நீங்கள் தொழுதீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கை முன்னேறும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.